மந்தரையின் சூழ்ச்சியும் கைகேயியின் வரங்களும். தசரத மகாராஜாவின் முக்கிய மனைவிகளில் ஒருவரான கைகேயி ஸ்ரீராமனை தனது சொந்த மகன் பரதனைப் போலவே நேசித்தார். அதேபோல் ஸ்ரீராமரும் தனது தாயார் கோசலையைப் போலவே கைகேயியையும் மிகுந்த பக்தியுடனும் மரியாதையுடனும் நடத்தினார். இருப்பினும் மாயையின் தூண்டுதலால் கைகேயியின் பணிப்பெண்ணான கூனி மந்தரையின் இதயத்தில் தீய எண்ணங்கள் புகுந்தன. ராமருக்கு பட்டாபிஷேகம் என்ற செய்தியை கைகேயி மகிழ்ச்சியுடன் கொண்டாடினார். ஆனால் மந்தரை, நீ அறிவற்றவள். ராமன் அரசனானால் உன் மகன் பரதனுக்கு ஆபத்து என்று கூறி அவரது மனதைக் கெடுத்தாள். பரதன் தன்னை விடச் சிறந்தவன் என்று அறிந்த ராமன் அவனை காட்டுக்கு அனுப்பி விடுவான் என்று மந்தரை கூறினாள். முதலில் கைகேயி இதை நம்ப மறுத்தார். ராமன் என் மீது மிகுந்த அன்பு வைத்திருக்கிறான். ராமனும் பரதனும் ஒருவரை ஒருவர் நேசிக்கும் நண்பர்கள் என்றார் கைகேயி. ஆனால் மந்தரை விதைத்த பொறாமை விதைகள் கைகேயியின் இதயத்தில் வளரத் தொடங்கின. அவர் மெல்ல மெல்ல ராமருக்கு எதிராக மாறத் தொடங்கினார். அன்று இரவு தசரதர் கைகேயியைச் சந்திக்க வந்தபோது அவர் தரையில் படுத்து அழுது கொண்டிருப்பதைக் கண்டார். தனது அன்பு மனைவிக்கு என்ன ஆயிற்று என்று தசரதர் கவலையுடன் கேட்டார். பண்டைய போர்க்களத்தில் தாம் தசரதரை காப்பாற்றியதற்காக அவர் கொடுத்த 2 வரங்களை கைகேயி நினைவுபடுத்தினார். தசரதரும் எவ்வித சந்தேகமும் இன்றி அவற்றை நிறைவேற்றுவதாக உறுதியளித்தார். ஒரு விஷப்பாம்பைப் போல கைகேயி தனது கோரிக்கையை கூறினார். ராமனை 14 ஆண்டுகள் காட்டுக்கு அனுப்ப வேண்டும். என் மகன் பரதனுக்கு முடிசூட்ட வேண்டும். இதைக் கேட்ட தசரதர் நிலைகுலைந்து வீழ்ந்தார். தசரதர் எவ்வளவோ கெஞ்சியும் மந்தரையின் போதனையால் மனம் மாறிய கைகேயி தனது பிடிவாதத்தில் உறுதியாக இருந்தார். ஆன்மாக்களின் மீது மாயையின் தாக்கம். இவ்வுலகில் உள்ள அனைத்து ஆன்மாக்களின் நிலையும் கைகேயியே போன்றதே என்று ராதாநாத் சுவாமிகள் விளக்குகிறார். இயல்பாக நாம் அனைவரும் தூய்மையானவர்கள். நம் இதயத்தில் இறைவனை வழிபட வேண்டியவர்கள். ஆனால் நாம் எவ்வளவு உயர்ந்தவர்களாக இருந்தாலும் தீயவர்களுடன் பழகினால் நமது நல்ல குணங்கள் அழிந்துவிடும். நாம் யாருடன் பழகுகிறோமோ அவர்களைப் போலவே நாமும் மாறுவோம். நல்லோருடன் பழகினால் நல்லவர்களாகவும் தீயவர்களுடன் பழகினால் பொறாமை கொண்டவர்களாகவும் மாறுவோம். எனவேதான் சாதுக்களின் சகவாசம் அவசியம் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. தீய சகவாசம் என்பது விஷத்தை விடக் கொடியது. மாயை என்பது நமது உணர்வை மாற்றி நம் இதயத்திலிருந்து இறைவனை வெளியேற்றும் வல்லமை கொண்டது. மந்தரை வழியாக கைகேயியின் மனதை மாற்றியது போல இன்று பல வழிகளில் தீய எண்ணங்கள் நம் வாழ்வில் புகுகின்றன. ஆன்மீக பூமியான இந்தியாவில் கூட மாயை தற்போதைய காலத்தில் புதிய வழிகளைக் கண்டறிந்துள்ளது. வீடுகளுக்குள் நுழையும் தொலைக்காட்சிகள் பொழுதுபோக்கு போல தெரிந்தாலும் அவை நம் உணர்வுகளை திசை திருப்பி உலகியல் ஆசைகளைத் தூண்டுகின்றன. இந்த தாக்கம் நம் நாட்டின் ஆன்மீக கட்டமைப்பை மெல்ல மெல்லச் சிதைத்து வருகிறது. எனவே நாம் சத்சங்கங்களில் கலந்து கொண்டு குடும்பத்தோடு இறைவனைப் பற்றி பேசவும் வழிபடவும் வேண்டும். தூய்மையான ஆன்மாவாக இருந்தாலும் தீய சகவாசம் நம் உணர்வை அழித்துவிடும் என்பதை நாம் உணர வேண்டும்.